சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலயும் சரி, யங் பிளேயர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டாங்க. அவங்க எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ நோக்கி மட்டும் தான் போவாங்க. மும்பை இந்தியன்ஸ் கிட்டயும் 5 ட்ராஃபீஸ் இருக்கு. ஆனா, அவங்க எல்லா வருஷமும் முகம் தெரியாத யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ் இவங்கள மாரி நெறைய யங்ஸ்டர்ஸ அவங்க தான் வெளிய கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் சொல்லப்போனா விக்னேஷ் புத்தூர். இந்த மாதிரி முகம் தெரியாத யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கறதால அவங்களோட டேலண்ட்டும் வெளிய கொண்டு வரப்போறோம். அதனால டீமுக்கும் ரொம்ப நல்லது. சிஎஸ்கேவோட ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என்ன சொல்லியிருந்தார்னா, தோனிக்கு 43 வயசாயிடுச்சு. அவருடைய லெக்ஸு முன்ன மாரி ஸ்ட்ராங்கா இல்ல. அவர் இந்த வயசுலயும் 20 ஓவர்ஸ் தொடர்ந்து ஸ்டம்ப் பின்னாடி நிக்கிறாரு. இதுல பத்தாததுக்கு அவர் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மறுபடியும் பேட்டிங் ஆடணும்னா அவருக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இத புரிஞ்சுக்கிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட பெஸ்ட்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரஸ் மீட் அப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கிட்ட பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, உங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரன்ஸ் எடுக்க தவறுறாங்க. இதுதான் தோல்விக்கு காரணமா? அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, மிடில் ஆர்டர் மட்டும் இல்ல, டாப் ஆர்டரும் ரன் எடுக்க மாட்றாங்க. இதுதான் எங்களோட தோல்விக்கு காரணம் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு.